கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 64 வசனம் 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உருவாக்கி நமக்கென்று ஒரு அழகிய வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதித்துள்ளார். அவருடைய கரங்களில் இருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் வெறுக்கிற காரியங்களை செய்து அவரை எதிர்த்து நிற்கின்றோம். நாம் அவர் கையில் இருக்கிற களிமண் என்பதை மறந்து செயல்படுகின்றோம். எரேமியா 18:6 களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். களிமண்ணாகிய நம் அக்கிரமங்களின் நிமித்தம் நம்மை தூளை போல உடைத்து போட அவர் மனதில்லாமல் நாம் புதிதாக்கப்படும்படி அவர் நமக்கு இரங்குகின்றார். கெட்டுப்போன மண் பாண்டங்களாகிய நம்மை அவர் திருத்தமாய் செய்யும்படி ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை வனைந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை உணர்ந்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பாவ அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம் கிரியைகளை சீர்படுத்துவோமானால் பிழைப்போம். மாட்டோம் என்று இன்னும் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்போமானால் அழிக்கப்படுவோம். கர்த்தர் நாம் மனம் திரும்பும்படி நமக்கு தருகின்ற இந்த காலத்தை ஜாக்கிரதையாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்மை அழிக்கவும் உருவாக்கவும் அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. மனம் திரும்பி எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை உருவாக்கி அவருக்கென்று நம்மை பயன்படுத்துவார். ஆகவே அவருக்கு எதிர்த்து நிற்காமல் அவர் வார்த்தைகளின்படி வாழ்வோம். கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய கரத்தின் களிமண் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் உமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாங்கள் செயல்படாதபடிக்கு எங்களுடைய குணங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.